முன்னர் பள்ளிக்கூடம் எனும் தமிழ் படம் வந்தது. அதில் இடம்பெற்ற மீண்டும் பள்ளிக்கூடம் போகலாம் என்ற பாடல் தமிழ் பள்ளிகளில் முன்னாள் மாணவர் சங்க அமைப்புக்கு வித்திடும் வகையில் அமைந்திருந்தது. அதன் பின்னர் நாடு தழுவிய அளவில் பல தமிழ் பள்ளிகளில் முன்னாள் மாணவர் சங்கங்கள் உருவெடுத்தன. இந்த முன்னாள் மாணவர் சங்கங்கள் அனைத்தையும் ஒன்றிணைந்து மலேசிய முன்னாள் தமிழ் மாணவர் சங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றைய இந்திய சமுதாயத்தை நல்வழியில் வழிநடத்த முன்னாள் மாணவர்களின் சேவை இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது என்று மலேசிய முன்னாள் தமிழ் மாணவர் சங்கத்தின் தலைவர் எஸ் ராஜரத்னம் கூறினார். சங்கத்தை அமைத்து செயல்படும் பொழுது நோக்கங்கள் நிறைவேறுகின்றன. ஒரு கூட்ட தனியாக நின்று செயல்படுவதற்கு பதிலாக ஒரு அமைப்பாக செயல்படும் போது அங்கு திட்டங்களும் நோக்கங்களும் நிறைவை அடைகின்றன. இன்று நடைபெற்ற மலேசிய முன்னாள் தமிழ் பள்ளி மாணவர் சங்கத்தின் முதல் பேரவை நிகழ்வில் ராஜரத்தினம் இவ்வாறு கூறினார். ஆரம்ப கல்வியை முடித்துவிட்ட பின்னர் தங்களுக்கு வாழ்வழித்த தமிழ் பள்ளிகளின் நிலையில் அதன் மாணவர்கள் அக்கறை கொள்ளும் நோக்கில் தேசிய அளவிலான இந்த பேரவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் தெளிவுபடுத்தினார். இந்த பேரவையில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் பள்ளிகளில் பயின்ற ஆரம்ப காலகட்டம் மிகவும் பசுமையானது. கடந்து வந்த பாதைகள் இனிமை நிறைந்தது. நம்ம முத கால எடுத்து வைப்போம், பின்னால் எல்லாரும் வரட்டுமே அந்த ஒரு ஊக்குவிப்பு மூலியமா நான் ஒரு பெண்ணா இருந்து குடும்பமா தான் இருந்து இன்னைக்கு நான் செய்யறேன். என்னோட ஆசிரியர் லோகநாத சாரு அவரோட ஊக்குவிப்பு பல அனுபவங்கள் இருக்கு. நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது ப்ரிஃபெக்டா இருந்தேன். அப்போ வந்துட்டு தலைமை ஆசிரியர் வந்து எப்பொழுதும் எங்களை கண்டிப்பான முறையில் இருக்கணும், கீழே ஒரு குப்பை இருந்தா கூட கூப்பிட்டு அதை எடுக்க சொல்லுவாரு. அதெல்லாம் சிறு சிறு விஷயங்கள். ஆனா அதை இப்ப நினைச்சு பார்த்தா கூட, இப்ப தலைமை ஆசிரியர் இப்ப கூட நான் பார்ப்பேன். அவர் பேர் சுப்பிரமணியம். அவர் இப்ப பார்த்தா கூட எங்களுக்கு இவர் நல்ல தலைமை ஆசிரியர். 9 வயசு இருக்கும்போது பள்ளிக்கூடம் உடஞ்சி விழுந்துருச்சு. விழுந்தோடனே நாங்கெல்லாம் உள்ளுக்கு அடிபட்டுட்டோம். அப்ப எங்க வாத்தியார்மாருங்க ஆசிரியர்கள் அதுல இருந்தவங்க எங்களை அது சினிமா தியேட்டர் நாங்க படிச்ச காலம். அது உடஞ்சி விழுந்த உடனே நாங்க எங்களை எல்லாம் காப்பாத்தினாங்க. அதுக்கு பிறகு மரத்தடியில தான் நாங்கெல்லாம் படிச்சோம். அதாவது ஏத்து பேசிட்டாலும் இல்ல நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா காலத்துல ரொம்ப இந்த புரோட்டோகால்ஸ் இருக்கும். பெரியவங்க உட்கார்ந்து இருந்தா சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு நிகரா உட்காரக்கூடாது, இந்த மாதிரி ரொம்ப புரோட்டோகால்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மாதிரி சில நல்ல புரோட்டோகால்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் ஸ்கூல் மூலமாக தெரிஞ்சுக்கணும். தமிழ் பள்ளி மற்றும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு இது ஒரு ஆரம்பமே. இனிவரும் காலங்களில் இந்த தேசிய அளவிலான அமைப்பின் பணி தொடரப்பட்டு நமது சுவடுகள் பதிக்கப்பட வேண்டும் என்றும் பங்கேற்பாளர்கள் கருத்துரைத்தனர். இன்றைய நவீன யுகத்தில்